மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, தேவகுமாரனும் நித்தியவாசியும் திருத்துவத்தின் 2வது இடத்தில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட வேளையில் மரித்தார் என்பது உண்மை. மரித்த அந்த நேரத்திலும் மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவரிடம் எந்த பாவமும் காணப்படவில்லை. தன் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுப்பதாக நம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். தான் மரிக்கும் வேளையிலும் இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். தன் ஜீவனை ஒப்புவிக்கவும் பின்பு அதை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்று மேற்கூறும் கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனம் என்ற வசனங்கள் கர்த்தர் மரணத்தை சந்தித்ததற்கான 2 காரணங்களை கூறுகிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிப்பதற்கும், 2 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அகப்பட்டுள்ளவர்களை விடுதலை பண்ணும்படிக்குமே அப்படியானார் என்று ஆவியானவர் கூறுகிறார். கிறிஸ்துவின் மரணத்தை முன்னிட்டே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம் என்று சாத்தானையும் மரணத்தையும் பாதாளத்தையும் சவால் விடுகிறார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்கள் தன்னிடம் இருப்பதாக அன்பின் நேசர் கூறுகிறார். திறவுகோள் என்பது அதிகாரத்தையும் உரிமையையும் அறிவிக்கிறதாய் உள்ளது. கிறிஸ்துவின் அனுமதியின்றி ஒருவருக்கும் மரணம் சம்பவிப்பதில்லை. ஒருவரும் பாதாளத்துக்குள் தள்ளப்படுவதும் இல்லை. ஒரு மனிதன் மரிக்கும் போது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட அவனுடைய சரீரம் மண்ணுக்கே திரும்பி விடுகிறது. அவனுடைய ஆத்மாவோ பாதாளத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பாவத்தில் மரித்தோர் உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்பும் அடையும்படியாகவும் காத்திருக்கும் இடமே பாதாளம் என்று அழைக்கப்படுகிறது. இது நரகம் அல்ல. மரணமின்றி ஒருவரும் பாதாளத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. பாதாளத்தின் திறவுகோலை இயேசு கிறிஸ்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் அமையவிருக்கும் வாழ்க்கையும் அவருடைய ஆளுகைக்குட்பட்டது என்பதை தெளிவாக்குகிறது. இந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை தவிர மேலும் 4 திறவுகோள்களை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. 1. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2. அறிவாகிய திறவுகோள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 52வது வசனம். 3. தாவீதின் திறவுகோள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 4. பாதாள குழியின் திறவுகோள். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம்.